வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் கே. பி. ஜெயக்குமார். இந்த பதிவு திருமணமாகி 3 வருடமாச்சு, 5 வருடமாச்சு. எனக்கு இன்று வரை குழந்தை பாக்கியம் என்பது எனக்கு இல்லை என்று வருத்தப்படுறவர்களுக்காக உண்டான பதிவு இந்த பதிவு. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தேனி மாவட்டத்தில் உள்ள போடிநாயக்கனூர் என்ற ஊரில் பரமசிவன் கோயில்னு சொல்லி கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு நம்பிக்கையோட ஒரு சின்ன தொட்டில் மரத்தில் கட்டி போடுற மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. அந்த கோயிலுக்கு அமாவாசை அன்று அந்த கோவில் சென்று மேலே ஏறும்போதே லாட சன்னாசின்னு இருப்பார். அவருக்கு அருகிலேயே அந்த மரம் இருக்கு. அந்த மரத்தில் இந்த தொட்டில கட்டி போட்டுட்டு மானசீகமாக அந்த இடத்துல அந்த தலவிருட்சத்தை தொட்டு கும்பிட்டுட்டு லாட சன்னாசியும் மனதளவில் எந்த அளவுக்கு சிறப்பாக என்னென்ன வேண்டுதல் நீங்கள் முறையிடணுமோ அத்தனையும் அங்கே முறையிட்டுட்டு அதற்கப்புறம் பரமசிவனை நன்றாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு பெரிய புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், இந்த கோவில் தென் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு பெரிய விசேஷம்னா, இந்த தலத்துக்கு பொதுவாக கூரக்கர் என்ற சித்தர் வந்திருக்காரு, புலிப்பாணி என்றவர் வந்திருக்காங்க, அகத்தியர் வந்திருக்கிறார் என்று பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்படி அவர்கள் கண்ட காட்சி எல்லா கோயில்களிலும் சிவலிங்கம் நம்ம பார்த்துருப்போம், அங்கேயும் சிவலிங்கம் தான். ஆனால் அவருடைய கனவில் தோன்றியது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்னென்னா, நம்ம பெருமாளைத்தான் ஆனந்த சயன கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் அவருடைய ஞானக்கண்ணில் தெரிந்தது சிவபெருமானே குழந்தை ரூபமாக சிரித்த முகத்துடன் ஆனந்த சயனத்தில் அங்கு வீற்றிருக்கிறார் என்று அவர்கள் தன்னுடைய ஞானத்தினால் அதை தெரிந்து கொண்டார்கள். அதன் விளைவாக சிவனிடம் இங்கு வரக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்து புத்திர வாக்கியம் தருமாறு நீங்கள் வரமருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அந்த கோவில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் போது புத்திர பாக்கியம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இந்த பதிவின் மூலமாக தரிசனம் செய்து நீங்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.